ஹலோ பிபின், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அயோத்தியாவில் தான் இருக்கும். இப்போ வந்து அயோத்தியாவிலேருந்து முன்னாடி போய் கோயிலெலாம் பார்க்க போகிறோங்க. இது வந்து நம்ம லடாக் ரைடோட எபிசோட் 3. வாங்க இதுக்கு மேலே முன்னாடி போக போக விளாக் பண்ணுவோம். ப்ரோ, ராம் டெம்பிள் தான் மேப் போட்டிருக்கேன், வாங்க. ஐயோ, கார் வருது. இது வந்து நம்ம லடாக் ரைடோட எபிசோட் 2ங்க. அதாவது மூணாவது நாள் நம்ம லடாக் போகிறதுக்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் சாமி பார்த்துட்டு போனோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். ராம் மந்திரி அயோத்தியில் முக்கியமான கோயில். அயோத்தியில் மட்டும் இல்லை, இப்போ இந்தியாவிலேயே முக்கியமான அது கோயில் ஆயிடுச்சு. இங்கே ரூம்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே தான் எடுத்தோம். ஐயோ, அது எந்த இந்தியில் போட்டிருக்கே. அது வெளியே ஒரு போர்டு மாதிரி ஒன்று இருக்கும். நான் அதை காட்டுறேன். இருக்கு, வாங்க காட்டுறேன். என்ஆர்எஃப் ப்ரோ வந்துடுவார். நம்ம அதுக்குள்ளே அதை போய் காட்டுவோம். அதே மாதிரி இங்கே சாப்பாடு எல்லாமே நல்லா தான் இருந்தது. நைட் நாங்கள் சாப்பிட்டோம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் ரூமில் இருந்து இப்படி தாங்க வரணும் இந்த ரூமுக்கு. நீங்கள் எப்படி சர்ச் பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு சொல்கிறேன். அதான் ரூம் வந்து அது இல்லாமல் புதுசாக இருக்குது, இப்போ தான் கட்டியிருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏதோ இங்கே எழுதியிருக்கு. இதை கூட சர்ச் பண்ணிக்கோங்க. ஐஷு ஹோம் ஸ்டேவா ஏதோ ஒன்று போட்டிருக்கு. இப்படி போகலாமா? இப்படி தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஐயோ சரி, எப்படியாவது கோயிலுக்குள்ளே போயிட்டு வரணுங்க. மோடை வேறு போட்டுட்ருக்கு. என்ன இந்த இடம் இன்னும் டேமேஜ் ஆகிடுச்சு. நேற்று கூட நல்லா இருந்தது. சாக்கடை அது இல்லாமல் ஃபுல்லாக வாட்டர் வாஷ் பண்ணுங்க. வண்டி ரொம்ப நாஸ்தியாக கிடக்குது வண்டி. இன்றைக்கி வந்து பெர்லின் நினைக்கிற ஏதோ ஒரு ஊர், அங்கே தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஒரு 350 கிலோமீட்டர் வருது. அதுவும் இல்லைன்னா சண்டிகரே அடித்தாலும் அடிச்சிருவோம். எங்களை நம்ப முடியாது, எங்களாலேயே எப்படினாலும் ஓட்டுவோம் நாங்கள். பார்ப்போம், ஹைவேஸ் நல்லா இருந்தால் அடிச்சிடலாங்க. நான் ஸ்டாப்பாக கூட அடிச்சிடுவோம். இன்னும் வண்டிக்கெலாம் வேலை இருக்குங்க. சண்டிகர் போயிட்டு தான் கொஞ்சம் சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் பண்ணலான்ட்டு இருக்கோம். அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணணும். வேறு என்ன எதுவும் வேலை இருக்கே? வேறெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம வண்டி மற்றபடி நல்லா தான் இருக்குது. இங்கேருந்து கரெக்டாக 4.5 கிலோமீட்டர் ராம் மந்திரி டெம்பிளுக்கு. மோடை வேறு போட்டுட்ருக்கு. மழை வராமல் இருக்கணும்ப்பா கடவுளே. ஏன் ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு? ஏன் ப்ரோ? ஏன் கரெக்டாக தான் கட்டுது. என்னாச்சு? ராம் மந்திரி தப்பாக போட்டிருப்பீங்க நீங்கள். இங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி அமைதியாக, அது இல்லாமல் பக்திமயமாக இருக்காங்கங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே. இங்கே நிறையா கோயில் அது இதுன்னு பயங்கரமாக இருக்குது. இடமே ஒரு மாதிரி, நீங்கள் உள்ளே நுழைஞ்ச உடனேயுமே ஒரு மாதிரி பக்திமயமான ஒரு வாசம் அடிக்குங்க உங்களுக்கு. அயோத்திக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா. பிபின், இந்த இடம்லாம் நீட்டாக இருக்கணும்னு என்ன பண்ணுறாங்க தெரியுமாங்க? இந்த சைடு ஃபுல்லாக தண்ணி அடித்து விட்டு நீட்டாக கழுவி விட்டு வச்சுருக்காங்கங்க. ஒரு டேக்ட்ரி அதுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க. அந்த டேக்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சைடில் இருக்க அந்த நடந்து போவாங்கள்ல, அந்த இடம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுது. நல்லா பரவாயில்லைங்க. சிட்டியை நல்லா, அதாவது அயோத்தியை நல்லா க்ளீனாக வச்சுக்கிறாங்க நீட்டாக. நான் சொன்னேன்ல தண்ணி, அதுக்கு தான் அந்த டிராக்டரில் இருக்கே. என்ன ஆனால் இவ்வளோ சவுண்டு வருது? கோயில் மட்டும் கொஞ்சம் க்ரௌடாக இல்லாமல் சிம்பிளாக இருந்தால் பரவாயில்ல. சிம்பிளாக மீன்ஸ் க்ரௌடு தாங்க சொல்கிறேன். க்ரௌடு இல்லாமல் இருந்தால் அழகாக போய் பார்த்துட்டு வரலாம். இது தாங்க அயோத்தியான்னு நினைக்கிறேன், அப்படி தான் சொல்லுவாங்க. இங்கெல்லாம் நிறையா போலீஸ்லாம் இருக்குது, ஆர்மி இருக்குது. எதுக்கு இவ்வளோ இருக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. அவ்வளோதான், இன்னும் ஒரு 900 மீட்டர் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல, இங்கே பாருங்கள் எல்லாம் பக்திமயமாக இருப்பாங்க இங்கே இருக்கவங்க எல்லாருமே.
இங்கே பார்த்தீங்களா போலீஸ் ஆர்மிங்கெலாம் எவ்வளோ இருக்காங்கன்ட்டு. ஓ இதுக்குள்ளே நாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆஹா ஆஹா, என்ன வாசம் அடிக்குது, என்ன வாசம் அடிக்குது. அநேகமாக பயங்கர க்ரௌடாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்தாவே இப்படி இருக்குது. இன்னும் 1/2 கிலோமீட்டர், அதுவும் கொஞ்சம் சந்துக்குள்ளெல்லாம் பூந்து போகிற மாதிரி இருக்குது கோயில். எப்படி இருக்க போதோ தெரியலையே. ராம் மந்திரின்னு போட்டால் தாங்க வரும் கூகுள் மேப்பில். நீங்கள் ராமர் கோயில் அந்த மாதிரி ஏதாவது போட்டால் வராதுன்னு நினைக்கிறேன். இதில் உள்ளே விட மாட்டாங்களா? நான் உள்ளே தான் என்ன போகணும்? இல்லை இப்படி தான் போகணும், இந்த வழி. राम मंत्री टेम्पल। राम मंदिर? हाँ टेम्पल स्ट्रेट। आगे बढ़ो। ओके थैंक यू सर। வெளியே இடிச்சிடுச்சு. பா க்ளீனாக வச்சுருக்காங்க. வா ப்ரோ கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன் நான் தான். ஆனால் மேப் அப்படி தான் காட்டுச்சு. ஐயோ ராம் மந்திரி எப்படி போகிறதுனே தெரியலையே. தப்பாக காட்டுது ப்ரோ. இங்கே பாருங்க, இங்கே ஒரு வழி காட்டுது. சை முன்னாடி என்ட்ரன்ஸ் வச்சுக்கிட்டு எங்கெங்கேயோ பார்த்துட்ருக்கோமே நம்ம. ஆஹா तमिलनाडु राम मंत्री। ஐயோயோ ஏன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்குது. பைக் பார்க்கிங்லாம் கிடையாதுங்க. இதுதான் கோயில். ப்ரோ போலீஸ் ஓரமாக இல்லைங்க, பின்னாடி போலீஸ் ஓரமாக இல்லைங்க ப்ரோ, ஓரமாக இல்லைங்க போலீஸ். गाड़ी पार्किंग ஸ்ட்ரைட்டா ப்ரோ ஸ்ட்ரைட்டா. ஐயோயோயோ என்னடா இது இவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இதாங்க கோயிலாண்ணா. உடுப்பி எக்ஸ்பிரஸா? நாங்கள் வண்டி நிறுத்திட்டு நான் ஃபஸ்ட்டு போயிட்டு வருவேன், அடுத்து என்ஆர்எஃப் ப்ரோ அடுத்து போயிட்டு வருவார். அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். பைக் எங்கே பார்க் பண்ணுறதுன்னு பார்த்துட்டு தாங்க போகணுண்ணா. இங்கேயும் 2-3 ஃபாரினர்ஸ்லாம் நிறையா இருக்காங்கப்பா. நல்ல கூட்டம். நவருங்க. ஏய் என்ன பபுள்ஸ் எல்லாம் விட்டு விளையாடுறீங்க? வாவ், அதை பின்னாடி இருக்கு பாருங்க, பெரிய கோட்டை மாதிரி. ஆனால் இதில் எதில் போயிட்டு எங்கே எப்படி வருதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஏய் யாருப்பா அது பபுள்ஸ் விட்டு விளையாடுறது? இதில் எங்கே வண்டியை வெளில விடுறதுனே தெரியல. இதுதான் ராம் மந்திரியா? தெரியுதுங்க. கோட்டை பழசு மாதிரி இருக்குது, புதுசாக கட்டின மாதிரி இல்லை. இதுதான் ராம் மந்திரியா? என்னப்பா இப்படி கன்ஃபியூஸ் ஆகுது. ஆமாங்க, அங்கே பாருங்கள் பெருசாக கோட்டை மாதிரி இருக்குது. இதுதான் ராம் மந்திரியா? அப்போ அது என்னங்க நிறையா கோயில் இருக்குது. ஐயோ பைக் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லைங்க இங்கே. ஐயோ நிதிஷ் ப்ரோ வேறு போய்கிட்டே இருக்காரு. இங்கே ஓரமாக பார்க் பண்ணலாமா, பார்க் பண்ணக்கூடாதா, இல்லை ஃபைன் போடுவாங்களா, என்ன எதுவுமே தெரியல. ஹனுமான் கேட்.
அப்பா இதில் எங்கே உள்ளே போய் சாமி கும்பிட்றதுன்னு எனக்கு சுத்தமாகவே ஐடியா இல்லைங்க. சரி ஓகே, புனித ஸ்தலமான அயோத்திக்கு வந்தாச்சு. இங்கே நம்ம கால் பட்டாவே ஓகே தான். ஐயோயோ சரியான ரஷ்ஷுங்க, சரியான ரஷ்ஷு. இதில் ஃபோன் வேறு வருது. ஐயோ நிதிஷ் ப்ரோ வேறு முன்னாடி போயிட்டாரு. சரி போவோம். ஓகேங்க, நான் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வ்ளாக் பண்ணுறேன் என்னன்னு பார்த்துட்டு. பிபின் இங்கே பாருங்க, இங்கே ஏதோ ஒரு பெருசாக ஒன்று கோயில் இருக்குது. அந்த புதுசாக கட்டினாங்களே அந்த கோட்டை மாதிரி, அது எங்கே தான் இருக்குன்னே தெரியலையே. இங்கே பார்த்தா எல்லாமே புதுசாக, அதாவது கட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. எங்கெங்க இங்கே நாங்கள் வேறு நிறையா லக்கேஜ் வச்சுருக்கோம். இதெல்லாம் வச்சுட்டு எப்படி போகிறதுனே எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. சரி ஓகே. கோயிலுக்குள்ளே போக முடியல, பட் வெளியே இருந்து எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அயோத்தியா தாம் 15 கிலோமீட்டர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டா? ஐயோ இப்போ எப்படி போகிறதுன்னு தெரியலையே. ப்ரோ வேண்டாமா? சரி போகலாம் போங்க. ஓகேங்க, கோயில் போக முடியாது. சே 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 இவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு எதிர்பார்க்கலைங்க. நம்ம அந்தாண்ட போவோம். அடேங்கப்பா, இது என்ன சொல்லுவாங்க? வீணையா? வீணைன்னு நினைக்கிறேன். எவ்வளோ பெருசாக இருக்குது. அங்கங்கே நிறையா கோயில் இருக்குங்க. இங்கெல்லாம் வந்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக கும்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ கோயில் இருக்குங்க. வாவ் பா, பார்க்கவே சூப்பராக இருக்குது. இடமே பார்க்க ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள் கீழெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு. கீழே ஒரு ரிவர் போகுதுங்க. வாவ் சூப்பர். இங்கே இருங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதுவும் அங்கே பாருங்களேன். சூப்பர்ப்பா. அங்கே பாருங்க எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் முட்டி அளவுக்கு தான் தண்ணி இருக்குங்க. என்னடா இது, இடம் பயங்கரமாக இருக்குது. அங்கே பாருங்க போய் நடந்து போகிறதுக்கு பாலெல்லாம் இருக்குது. இங்கேருந்து பார்த்தா தெரியுமா? ஐயோ தெரியுதா என்னன்னு தெரியலையே. ஓ இங்கே தான் பார்க்கிங்கா? இவ்வளோ தூரமாக வந்து பார்க் பண்ணணும் வண்டியை. எந்நேரம் அப்புறம் வேறு போயிட்டாரே. சரி நாமளும் கிளம்புவோம். ஆனால் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்களுக்கு இதோட வியூவை மட்டும் காமிச்சிட்டாரு. இருங்க பாருங்கள். அங்கே பாருங்கள் பிபின் எப்படி இருக்குன்ட்டு. அழகாக இருக்குது. இருங்க நம்ம இதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு கிளம்பிடுவோம். ஆஹா, நிதிஷ் ப்ரோ வேறு முன்னாடி போயிட்டாரே. அவர் கண்டிப்பாக எங்கேயாவது போய் நிற்பாருன்னு தான் நினைக்கிறேன். ஆட்டிங்க அப்பா பயங்கரமாக இருக்குது பாருங்க. இங்கே இது சூப்பராக இருக்குப்பா. இங்கே நின்று ஃபோட்டோ எடுப்போம். இங்கே இருந்தால் நல்லாயிருக்கும். இருங்க அந்த இதையும் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கே வேறு வெறும் பசங்களாக இருக்காங்களே, நிறுத்த பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு ஃபோட்டோ தானே, எவ்வளோ நேரம் ஆக போகுது. ஒரு சுற்றி ஒரு வீடியோ. நம்மளை எல்லோரும் ஒரு மாதிரியை பார்க்குறாங்க. இங்கேருந்து கிளம்பிடும். நிதிஷ் ப்ரோ வேறு காணும். அது இல்லாமல்
அவ்வளோதான் பெப்பின், இந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டோம். ஆனால் கோயில் சூப்பராக இருக்குங்க. ஆவ், நாம் இந்த பாலத்தில் திரும்பி பார்க்கலாம், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குது. வாவ், சூப்பராக இருக்குங்க அயோத்தியானா. வரதா இருந்தால் வாங்க, ஜாலியாக இருக்கும். நீங்கள் டெல்லி வரைக்கும் ட்ரெயினில் வந்துட்டு கூட வரலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ நிதிஷ் ப்ரோ வேறு பார்க்கணும், எங்கே போயிருக்காருன்னே தெரியலையே. நான் ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன், மனுஷன் அதுக்குள்ளே பறந்து போயிட்டார். இங்கே ஏதோ ஹிந்தியில் போட்டிருக்கு, எனக்கு ஒன்றுமே புரியலைங்க. இந்த ஆண்டெல்லாம் ஃபுல்லாக ரிவர் கோயில் அது இதுன்னு பயங்கரமாக இருக்குங்க இந்த இடமே ஃபுல்லாக. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் நாட்டிருக்கு திரும்ப நல்லா சாமி கும்பிடணும் அப்படிங்கிறவங்களாம் அங்கே வந்தாங்கன்னா நல்லா ஜாலியாக சாமி கும்பிட்டுருக்கலாம். பிபின், நம்ம ஃப்ரெண்டு வேறு ஒருத்தர் காசு கேட்டாருங்க. நம்ம அக்கௌண்ட்டில் இருக்க அமௌண்ட் மட்டும் பாருங்களேன். நாங்கள் ட்ரிப் போயிட்டுருக்கோம்னு நினச்சிட்ருக்கீங்க எல்லோரும். இந்த அக்கௌண்ட்டில் பாருங்கள், வெறும் 2 ரூபா. ஐயோ, அது தெரியுமா என்னன்னு தெரியல, எப்படி வச்சா தெரியும்னு தெரியல. வெறும் 2 ரூபா 21 காசு இருக்குது. இன்னொரு அக்கௌண்ட்டு பாருங்கள், காட்டுறேன். இதில் 165 ரூபா இருக்குது. நாங்கள் என்னங்க பண்ணுறது? எங்களுக்கும் சப்போஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரோ காசு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொடுக்கணுன்னு ஆசை தான். நாங்கள் ட்ரிப்பெல்லாம் போகிறத பார்த்துட்டு காசு கேட்பாங்க ஒருத்தர். அதாவது என் ஃப்ரெண்டே நிறைய பேர் கேட்பாங்கங்க எனக்கு. ஆனால் அவங்களுக்கு எப்படி நான் சொல்கிறது, நம்ம நிலமை இந்த மாதிரி இருக்கும்போது நாம் எப்படிங்க கொடுக்குறது? ஆனால் கையில் கொஞ்சம் காசு வச்சுருக்கோம், வீட்டிலேருந்து கொஞ்சம் போட்டு விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நேபாள் ரைடுக்காக கையில் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணோம் இல்லைங்களா, அந்த அமௌண்ட்டு தாங்க கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ அக்கௌண்ட்லலாம் ஃபுல்லாக சுரண்டி தான் நேபாளுக்கு அமௌண்ட் ரெடி பண்ணோம். அதுக்கப்புறம் சரி ஒரு 10 நாள் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேருந்து கொஞ்சம் கேட்போம் அப்படின்னு தான் இது பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசியில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் அமௌண்ட் கேட்டார், கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. நிறைய பேர் இதனால் தப்பாக நினச்சிப்பாங்களோ அப்படின்னு பயமாக இருக்குங்க இந்த அமௌண்ட் விஷயத்தால். என்னடா ட்ரிப்பெல்லாம் போகிறான், நம்ம திடீர்னு அமௌண்ட்டு கேட்டால் தர மாட்டேங்கிறானே அப்படின்னு நினச்சிப்பாங்களோன்னு லைட்டாக பயமாக இருக்குது. சரி, நம்ம நிலமை அவங்களுக்கு புரிஞ்சால் சரிங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு மோஸ்ட்லி புரிஞ்சுப்பாங்க. சப்போஸ் எனக்கு ஒரு பயம் என்னென்னா, புரிஞ்சிக்காமல் போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு. ஓகேங்க, ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து உத்தரகாண்ட் கேதார்நாத் சோன்புரியாக்கு போட்டிருக்கேன். 764 கிலோமீட்டரு. வேணும் நான் பெர்லின் சொன்னேன், அது எங்கேயோ இந்தாண்டா எங்கேயோ கிடக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு உத்தரகாண்ட் போவோம், உத்தரகாண்ட்லேருந்து அடுத்து சண்டிகர் போவோம். ஆனால் வண்டி வேறு ஆயில் சர்வீஸ் பண்ணுமே. இப்போயே 6000 கிலோமீட்டர் பக்கம் ஓட்டிட்டாங்க. சரி, எதுன்னு பார்த்துப்போம். பீன் தூத்தல் போட்டுட்ருக்குங்க, மழை வர மாட்டிருக்கே. நம்ம ஒரு கொஞ்ச நேரத்துக்கு பிளாக் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். என்ன பெருசாக போடுற? இதுக்கு வேறு ஷூவுக்கு வேறு போடணும், ரெயின் பேண்ட் போடணும், எல்லாத்தையும் தூக்கி மாட்டணுமே. கேமரா வேறு இதில் கழட்டணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. ஓகேங்க, பார்ப்போம். இது ஒரு சிட்டிக்குள்ளே வந்துட்டோன்னு நினைக்கிறேன். எங்கேயாவது நிப்பாட்டி ரெயின் லேயர்லாம் போட முடியுமான்னு பார்ப்போம். பிபின், மழை வந்துருச்சுங்க, அதனால் மோட்டோ விளாக்லாம் கொஞ்ச நேரத்துக்கு இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு தாபாக வந்திருக்கோங்க பாருங்க, இங்கே தான் சாப்பிட போகிறோம். நம்ம பைக்கில் அங்கே தான் இருக்குது. இங்கே பாருங்க, இதுக்கு பேக் சைடு எப்படி இருக்குன்னு, கை கழுவு பாருங்கள், தண்ணி எப்படி இருக்குன்னு. கை வேறு கழுவுன்னு, இங்கே வேறு மழை வேறு வந்துட்டு இருக்குது. வெளியே போயிட்டு வந்தனாவே நினச்சி போயிடுவேன் நான். சரி, வாங்க பூ கட்டிப்போம். இருங்க, இப்போ நல்லா தெரியும். தண்ணி வருது. ஓகேங்க, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வ்ளாக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், தால், இது பன்னீர், இது சப்ஜி, அப்புறம் 2 சப்பாத்தி, இன்னும் ரைஸ்லாம் கொண்டு வருவாங்க. ரைஸ் அவர் சாப்பிட்டாரு. இங்கே பாருங்க, சாப்பிட்டுட்ருக்காரு எல்லோரும். ப்ரோ மழை தாங்க வந்துட்டுருக்கு. பரவாயில்ல, 120 ரூபாய்க்கு செமையாக கொடுத்துருக்காங்க. 120 ரூபாய்க்கு இந்தளவுக்கு நல்லா தான் நாங்கள் பார்த்ததே இல்லை இது வரைக்கும் ரைட்டில். ப்ரோ இந்த வரைக்கும் ரைட்டில் இது வரைக்கும் நம்ம இந்தமாரி பார்த்ததே இல்லை தானே. செம்ம ஹைஜீனிக்காக இருக்குது. ஓகேங்க, இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம வ்ளாக் பண்ணுவோம். சாவல் என்ன ப்ரோ? ரைஸா? மழையெல்லாம் விட்டு வந்து பார்த்திங்கன்னா மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஒருவர் கை காட்டினார், பார்த்தாரு என்னன்னு தெரில, நானும் கை காமிச்சேன்.
ஓட்டோவில் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு சம்பவம் ஆகி போச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிதிஷ் ப்ரோவோட பேக் டயர் ஃபுல்லாக காலி. அதனால் லைட்டாக காற்று மட்டும் பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பஞ்சர் கடை இருக்குமான்னு முன்னாடி அவர் போயிருக்காரு. நான் பின்னாடியே போயிட்டுருக்கேன். பஞ்சர் ஒட்டிட்டு டயர் எங்கேயாவது போய் வேறு ஏதோ ஒரு இடத்துல போய் மாற்றணுங்க. ஏன்னா டயர் வந்து ஃபுல்லாக காலி, புது டயர் தான் போடணும். எல்லாம் தேஞ்சிருச்சு ஃபுல்லாக. இதெல்லாம் வாங்க அவர் பஞ்சர் போடுற இடத்துல போய் நம்ம பிளாக் பண்ணுவோம். ஆனால் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இந்த ரோடு நல்லா இருக்குண்ணா. 2 சைடும் பாருங்கள், நல்லா விவசாயம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா ஜில்லுன்னு காற்றடிக்குது. ரோடும் நல்லா தான் இருக்குது, நீட்டாக தான் இருக்குது. கொஞ்சம் மோசமாலாம் இல்லை, நல்லா இருக்குது. நல்லா ஜாலியாக ஒரு 70-80 நல்லா போகலாம். சூப்பரான ரோடுங்க. ஆனால் அவ்வளோதான். இன்னும் ஒரு 3.8 கிலோமீட்டர் தான் இருக்குது. எங்கே நான் போட்டிருக்கேன்னா சிஎட் டயர் ஷாப்புக்கு தான் போட்டிருக்கேன். அதாவது என்ஆர்எஃப் ப்ரோக்கு வந்து டயர் மாற்றணும். அதனால் இங்கே ஒரு முன்னாடி ஒரு சிட்டி ஒன்று இருக்குது, அங்கே தான் போயிட்டுருக்கேன். பின்னாடி என்ஆர்எஃப் ப்ரோ வந்துட்டுருக்காருங்க. முதல்ல அந்த ஷாப்புக்கு போயிட்டு அவருக்கு டயர் சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு இன்றைக்காவது கிராஸ் பண்ண கிலோமீட்டர். ஆனால் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக எதுவும் ஓட்டல. நம்ம காலையிலேருந்து ஒரு ஹைவே தான் ஓட்டி இருந்திருப்போம். சரி, இந்த மாதிரி ரோடு அப்படிங்கிறதுனால ஒரு 70-80 ஓட்டிகிட்டு வந்துட்டு இருந்தோம். ஓகேங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டு டயர் கிடைக்குதா என்னென்னு வர தெரியல அவருக்கு. எவ்வளோ டயர் சேஞ்ச் பண்ணிட்டு கிளம்பணும். ரைட்டில் இந்த மாதிரி பிரச்சனை வண்டிக்கெலாம் அடிக்கடிக்கு வந்தால் ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நம்ம பாட்டு பொறுமையாக நின்று பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நேற்று எனக்கு டிஸ்க்கு அந்த பேட் வந்து தேஞ்சிருந்துச்சு. அதனால் நேற்று எனக்கு மாற்றணும். இன்றைக்கி என்ஆர்எஃப் ப்ரோக்கு வந்து பார்த்திங்கன்னா டயர் போயிடுச்சு. இப்போ டயர் சேஞ்ச் பண்ண போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 2.5 கிலோமீட்டர் தானா. ஏதோ ஒரு சிட்டி ஒன்று வருது, என்ன சிட்டின்னு தான் தெரில. துலார்பூர்னு ஒரு சிட்டி. அவ்வளோதான். அந்த என்ட்ரு ஆகிட்டோம் அந்த சிட்டிக்குள்ளே. துலாப்பூர் சிஎட் ஷாப்பி. ஒரு வழியாக டயர் கடையை கண்டுபிடிச்சி வந்துச்சு. இங்கே தான் டயர் சேஞ்ச் பண்ண போகிறோம். இரு உன்னை உள்ளே நிப்பாட்டிடுறேங்க, வேண்டாம். டயர் ப்ரைஸ்லாம் எவ்வளோ வருதுன்னு தெரிலிங்க, பார்ப்போம். டயர் மில்ஜே ஆகிய அப்படின்னாரு. ஆஃப் ரோடிங் டயர் போடுறீங்களா? ஓகேங்க. இதெல்லாம் என்ன டயரு, என்ன ப்ரைஸு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வ்ளாக் பண்ணுறேன். பிபின் டயர் வந்து வாங்கியாச்சுங்க. அந்த டயர் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ? 4200 ஃபிட்டிங்கோட. பரவாயில்லைங்க. இது அமேசான்லேயே 4250 போட்டிருந்தது. இந்த டயரு கம்மியாக தான் இருக்குது. எனக்கே அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. அமேசானோட கம்மியாக இருக்குது ப்ரோங்க. இந்த டயர்லாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக விற்பானுங்க. அதுவும் நம்மளை பார்த்தோன்னே ரேட் அதிகமாக விற்பானுங்க. இவங்க எவ்வளோ பரவாயில்ல, ரேட் கம்மியாக வச்சு விற்கிறாங்கங்க. பரவாயில்ல. அது ஃபிட்டிங்கோடு சேர்த்தியே 4200 தான். எவ்வளோ பரவாயில்ல. ஓகேங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டயர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்புவோம். பிபின் அவ்வளோதாங்க. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டயர் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நல்ல ஷாப் சீட். இங்கே இருக்க எல்லாருமே நல்லவங்க தாங்க. அமேசான் ப்ரைஸோடு இந்த ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அங்கே முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஓகே பையா, பாய். அங்கே பாருங்கள், முன்னாடி ஏதோ பெருசாக ஆக்சிடெண்ட்டுங்க. ஃபுல்லாக டிராஃபிக். அங்கெல்லாம் போனோம்னா நம்ம மாட்டிப்போம், திரும்ப வர முடியாது. அப்புறம் அங்கே பாருங்கள், என்ன ப்ரோ டயர் நல்லா இருக்குது, பேட்டர்ன் நல்லா இருக்குல்ல. நம்ம வண்டிக்கு வேணாம், நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவோம். எப்பயுமே ஒரே மாதிரியே ட்ரை பண்ணி போர் அடிச்சிருச்சு. என்ன ராங்கில் நம்ம ஏறிட்டுருக்கோம். கொஞ்சமாக வழி விடுங்க, நாங்கள் போயிடுறோம். விடவே மாட்டானுங்க. தெரிஞ்ச விஷயந்தான். நம்ம ஊரில் இதே மாதிரி தானே பண்ணுவாங்க. காலையிலேருந்து கொஞ்சம் எதுவுமே ஓட்டல அவ்வளோக்கா. ஃபுல்லாக டிராஃபிக் ஆகிடுச்சுங்க. காலையிலேருந்து 110 கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்கோம். இதுக்கு மேலேயாவது கொஞ்சம் ஓட்டணும். எங்கே போகிறதுன்னு தெரிலைங்க. இப்போ ஏதோ நான் ஒரு ஃப்ளோவில் போக வேண்டியதான். எவ்வளோ ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டிட்டு முடிவு பண்ணிப்போம் எங்கே போகிறது அப்படின்ட்டு. ஸ்ட்ரெயிட்டாக போகணுமா இல்லை எப்படி பண்ணுவோம்?
தெரியலையே. சரி பார்த்துப்போம். மேப் வர போடணும். ஓகேங்க, மேப் போட்டு நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு ப்ளாக் பண்ணுறேன். இங்கே ஏதோ ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுங்க. ஹைவேஸ் போனால் இப்படி தான் போகணும். அதனால தான் திரும்பி வந்துட்டோம். நாங்கள் மாற்றி போயிட்டோம். என்ன இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது? எப்படி போகிறதுங்க? ஆஹா, ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்கே. ஏதோ ஆக்சிடென்ட் ஆகிட்டுருக்கு பெருசாக. நாம் இப்படி தான் போகணும். ஓகேங்க, இந்த டிராஃபிக்லாம் முதல்ல தாண்டுவோம். தாண்டிட்டு நம்ம ப்ளாக் பண்ணுவோம். விபின், அதாவது சோன்பரியா கேதார்நாத், அதுக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 665 கிலோமீட்டர் இருக்குது. அவ்வளோ தூரம்லாம் இன்றைக்கி ஓட்ட முடியாது. ஏன்னா டைம் இப்போயே 5:10. நம்மளால் இன்றைக்கி என்ன ஒரு 100-150 கிலோமீட்டர் ஓட்டுவோங்க நம்ம. அவ்வளோதான். கண்டிப்பாக 130 கிராஸ் ஆகிடும். பார்ப்போம். சைடெலாம் வேறு மழை வேறு பெஞ்சிருக்காட்டிருக்கு. ரோடு நல்லா தான் இருக்குது. பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. செம்ம அழகாக இருக்குங்க. நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி ரோடு இருந்து சுற்றியும் மரம் இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இடத்தையே காணும், நம்ம ஊர்லெல்லாம் காணும். இப்போ எல்லாம் பச்சை பசேர்னு இருக்குங்கெல்லாம். பாவ், உள்ளெல்லாம் செம்ம நீட்டாக இருக்குப்பா. இந்த இடம் பாருங்கள், 2 சைடு புல் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரோடெல்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது போகிறதுக்கு. என்ன ஆனால் இந்த மாதிரி ஒன் வே ரூட்டில் போனோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஹைவேஸோட கொஞ்சம் தான், ரொம்பலாம் இல்லைங்க. ஆனால் இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இன்னும் எங்கே இருக்கோம்? உத்தரப்பிரதேசில் தான் இருக்கோம். உத்தரகாண்ட் போனால் தான் நம்ம கேதார்நாத்லாம் போக முடியும். இங்கே என்னப்பா ஆச்சு? நடு ரோட்டில் க்ரெயின் விட்டு விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா? அடக்கடவுளே, ஆமாங்க. அந்தாண்ட ஏதோ இப்போ இந்த லாரி விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை சேத்துல ஏதோ மாட்டியிருக்கும். நல்லா தான் இருக்குது, ஆக்சிடெண்ட்லாம் இல்லை. சேத்துல போய் மாட்டியிருந்துருக்கோம். சூப்பர் ரோடுங்க. ஆனால் அதுங்க பாருங்கள் கிளைமேட் எப்படி இருக்குன்னு. மழை பெஞ்சு ரோடெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்குது. ஆனால் இன்னும் மழை பெய்யல நமக்கு. மேபி இதுக்கு மேலே பெய்யலாம். ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான். சொல்கிறா, சொல்லு. மழை கிணமாக வர ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேமரா கழட்டி வச்சிட்றேன். கேமரா கழட்டி வச்சுட்டு மீதெல்லாம் நான் ரூம் போயிட்டு நான் வ்ளாக் பண்ணுறேங்க. இங்கேயே கொஞ்சம் நிப்பாட்டி கேமராலாம் கழட்டிடுவோங்க. மழை வேறு ஹெவியாக வருது. லக்கிம்பூர் போய்டுவோம் டைரெக்டாக. நம்ம லக்கிம்பூர் போயிட்டு, லக்கிம்பூர் இன்னும் ஒரு 100 கிலோமீட்டருக்குள்ளே தாங்க இருக்குது. நான் கேமராலாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வ்ளாக் பண்ணுறேன். ஐயோ அப்பா, ரூம் போயிடலாம். ஐயோ, நான் எதை தான் வளர்றேன்னு நினைக்கிறேன். இந்த மழையை விட்டுட்டு நான் ரூம் போயிட்டு வ்ளாக் பண்ணுறேங்க. சப்போஸ் அதுக்கு முன்னாடியே மழை நின்றுச்சுன்னா
நான் அதுக்கப்புறம் கேமரா எடுத்து நான் ப்ளாக் பண்ணுறேன். கேமரா சேஃப், பேக் சேஃப். விபின் என்னடா திடீர்னு R15 காட்டுறானேன்னு பார்க்குறீங்களா? இவர் இங்கே யூபியில் தாங்க இருக்கும். இதோ இவர் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா நல்ல பையனே சொல்லலாம். அவர் ஏஜ் என்னன்னு தெரியல, ஆனால் சூப்பரான கேரக்டருங்க. நான் ரொம்ப நேரம் இவர் கூட பேசிக்கிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணார், சாவி கொடுத்துட்டு அந்த கடைக்கு போயிட்டாருங்க. நீங்கள் பைக் வந்து ஓட்டி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வண்டி ஓட்டினேன். புது வண்டி நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் இவர் நிறையா வண்டி வச்சுருக்காராம்மா, அதை பற்றிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் உண்மையாலுமே சூப்பர் கேரக்டருங்க. ஓகேங்க, இங்கே லக்கிம்பூர் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 98 கிலோமீட்டர் இருக்குது. அநேகமாக நாங்கள் மோட்டோ விளாக்லாம் எதுவும் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். கேமராலாம் எடுத்து பேக்கில் வச்சுட்டேன். நான் டைரெக்டாக ரூம் போயிட்டு நான் விளாக் பண்ணுறேங்க. இல்லைன்னா மழை நின்னா மோட்டோ விளாக்கே பண்ணுறேன். ஓகே பையா, தேங்க்யூ. விபின் ப்ரோ, இது என்ன ஏரியா? ஐயோ, இது கிளாஸ் எடுக்குது. இது என்ன ஏரியா? ராமாப்பூர். லக்கிம்பூர். ஓகே ஓகே, பாய். விபின், இதாங்க நம்ம எடுத்த ரூம். இந்த ரூம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்தது? ஒரு ஆளுக்கு 350 ரூபா, மொத்தமாக 700 ரூபா இருந்தது. ஒரு வழியாக அந்த மலையெல்லாம் கிராஸ் பண்ணி எப்படியான ரூம் வந்து சேர்ந்துட்டோங்க. நாளைக்கு வந்து சோன்பிரியாங்க போக முடியுமா என்னென்னு தெரில. அதுக்கு பதிலாக நாங்கள் ராணிகேட் போகலாம் அப்படின்ட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் நாளைக்கு நம்ம வண்டிலாம் வேறு ஆயில் சர்வீஸ்லாம் பண்ணணும். ஓகேங்க, அவ்வளோதான். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிடுறேன். நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பெல்லைக்கான தெரிஞ்சுக்க பிபின், அப்போ தான் நம்ம போகிற வீடியோ டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே பிபின், டடா பாய். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.